மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு சட்டமானது மக்களவையில் நீண்ட நேர விவாதத்திற்கு பிறகு குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. பாராளுமன்றத்தில் ஓட்டெடுப்பு நடந்து கொண்டிருந்தபோது காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால் உடனடியாக மருத்துவ பரிசோதனைக்காக டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பெண் புகைப்பட நிபுணர் கற்பழிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் மீது விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று மும்பை மாநகர போலீஸ் கமிஷனர் தெரிவித்துள்ளார். 100 நாட்கள் நூற்றுக்கணக்கான முடிவுகள் என்ற புத்தகத்தை வெளியிட்ட முதல் மந்திரி சித்தராமையா கர்நாடகத்தை கடன் இல்லாத மாநிலமாக மாற்ற சாத்தியமில்லை என்று தெரிவித்துள்ளார். எடியூரப்பாவின் கர்நாடக ஜனதா கட்சியுடன் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன் கூட்டணி இல்லை என்று மத்திய மந்திரி வீரப்ப மொய்லி அறிவிப்பு. GSLV T5 ராக்கெட்டில் ஏற்பட்ட பழுது இன்னும் 2 நாட்களில் சரி செய்யப்படும் என்று இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவிப்பு. உணவு பாதுகாப்பு மசோதாவால் தமிழக அரசுக்கு ஆண்டுக்கு 3000 கோடி கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் என்று அதிமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி காரணமாக நிதிச்சுமையை சரிகட்டுவதற்காக சமையல் கேஸ் விலையை மாதந்தோறும் 10 ரூபாய் உயர்த்தலாமா என்று மத்திய அரசு பரிசீலனை செய்து வருகிறது. உணவு பாதுகாப்பு சட்ட மசோதா அமலுக்கு வந்தால் தமிழகத்திற்கான உணவு தானிய ஒதுக்கீட்டு அளவு குறையாது என்று மத்திய மந்திரி KV தாமஸ் உறுதி. காஷ்மீர் மாநிலம் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள குத்வானி பகுதியில் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு மறைந்திருந்த தீவிரவாதிகள் திடீரென்று சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் நெருங்கிய உதவியாளர் வின்சென்ட் ஜார்ஜ், இவர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியிடமும் தனி உதவியாளராக இருந்த உதவியாளர் மீதான வழக்கு விசாரணைக்கு தடை. தொடர் இடையூறுகளால் பாராளுமன்றத்தின் நேரம் வீணானதால் பாராளுமன்ற கூட்டத்தொடரை செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை நீட்டிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அயோத்திக்கு தடையை மீறி யாத்திரை செல்ல முயன்றதாக கைது செய்யப்பட்ட விஸ்வ இந்து பரிஷத் தலைவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். ஹைகோர்ட் தீர்ப்பை ஏற்று உத்தரப்பிரதேச அரசு இந்த நடவடிக்கை. காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தொடர் தாக்குதலால் அங்கு பதற்றம் நிலவி வரும் பகுதிகளை இந்திய ராணுவ தளபதி நேரில் ஆய்வு செய்தார். தெலுங்கானா பிரச்சினை தொடர்பாக தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட ஆந்திராவைச் சேர்ந்த தெலுங்கு தேச MPக்கள் 2 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். ஆந்திராவை பிரித்து தெலுங்கானா தனி மாநிலம் அமைக்கும் மத்திய அரசின் முயற்சிக்கு ஆந்திராவில் பெரும் எதிர்ப்பு. சஞ்சல்குடா சிறையில் ஜெகன்மோகன் ரெட்டி 2வது நாளாக உண்ணாவிரதம். மும்பையில் பெண் புகைப்பட நிபுணர் கற்பழிக்கப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ் வலியுறுத்தல். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் அரசு சாட்சியாக அனில் அம்பானி, டினா அம்பானியை விசாரணைக்கு அழைக்கும் முன் எங்களுடன் ஆலோசிக்கவில்லை. இது சிறப்பு அரசு வக்கீல் UU லலித்தின் முடிவுதான் என்று CBI இயக்குநர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 12% வரை வீழ்ச்சியடைந்துள்ளதால் டீசலின் விலையை 2 ரூபாய் முதல் 3 ரூபாய் வரை உயர்த்த வேண்டும் என மத்திய அரசை எண்ணெய் நிறுவனங்கள் வலியுறுத்தி வருவதாக தகவல். ஆந்திரத்தை பிரித்து தெலுங்கானா தனி மாநிலம் அமைப்பதற்கு எதிரான மனுவை விசாரிப்பதற்கான தேவை இப்போது எழவில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. விமான கோளாறு கண்டறியப்பட்டு தொடர் சேதம் ஏற்படுவதை தடுக்க உடனடி தீர்வு காண வேண்டும் என விமானப்படை வலியுறுத்தியும் அரசின் செயல்பாடு அனைத்து முக்கிய பிரச்சினைகளையும் அணுகும் அதே ஆமை வேகத்தில்தான் விமானப்படை குற்றம். மேற்கு வங்க மாநிலம் மால்டா மாவட்டத்தில் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதி என்று சந்தேகிக்கப்படும் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். சொத்து குவிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள YSR காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியின் நீதிமன்ற காவலை செப்டம்பர் 6ஆம் தேதி வரை நீட்டித்து CBI சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. உத்தரப்பிரதேசத்தில் விஸ்வ இந்து பரிஷத் திட்டமிட்ட ஸ்வராஜி கோசி பரிக்ரமா யாத்திரைக்கு தடை விதித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து டில்லி ஜந்தர் மந்தரில் அந்த அமைப்பினர் ஆர்ப்பாட்டம். சவால்களை சமாளித்து சிறப்பான பொருளாதார வளர்ச்சியை நமது நாடு பெறும் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி நம்பிக்கை.
தடையை மீறி குடியரசுத் தலைவர் மாளிகையை நோக்கி ஊர்வலம் சென்ற விஎச்பியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது போலீசார் மீது கல் வீசப்பட்டதாக தகவல்.